கடைசியா உண்மையா இதுக்கு நீங்க அப்படி உதவி கேட்டதுக்கு வரலன்னு சொன்னா பிள்ளைகிட்டயும் சொல்லித்தான் வச்சனும். எங்கேயாவது போய் எண்ணெயை குடிச்சேன்னா தெரியாத தேசத்துல செத்துவேன். என்னன்னு சொன்னா எனக்கு மருத்துவம் ஆஸ்மா கொண்டு உங்களை விட்டு வச்சுட்டு அந்த பிள்ளையோட எந்த பாதுகாப்பும் இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை. அப்போ நான் செய்தியா சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு பாதுகாப்பு, ஒரு அமைதி இல்லைன்னு சொன்னா உயிரோட இருக்கிறது இல்லையே அர்த்தம் இல்லை. அவ குடிச்சு செத்து போயிடுவோம். எங்கேயாவது இவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு தெரியாம எங்கேயாவது போய் செத்துருவோம் சொல்லிட்டே இருக்கிற அடிக்கடி. இப்ப அஸ்மா வாரனா எத்தனை மட்டைக்கு வீட்டுக்கு கூட வேலைக்கு போவேணும், கொஞ்ச காலத்துக்கு வேலைக்கு போகலாம். என்ன செய்யுது? அஸ்மா வர இருந்து போட்டு நெஞ்சடப்பு வரும். அப்ப நீங்க ஏன் இது செய்யறீங்க? நீங்க போயிருங்க உங்களுக்கு இழுக்கிறோமா என்ன? இல்ல நீங்க இருங்க, நாங்க தங்கச்சியோட பேசுறோம் தானே. நீங்க சரி போயிருங்கம்மா, கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கு. போயிருங்க. அழுகன்றது அந்த கண்ணுல இப்ப கூட அந்த அழுக வருது தானே, அப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது தானே, இப்போ ஒரு வலி ஒன்று இருக்கு. இப்ப யாரும் இப்படி நார்மல் அழுக மாட்டாங்க தானே. அதை நான் கேட்கிறேன் பாருங்க. இப்ப கண் சிவந்து கண்ணால தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இப்ப யார நினைச்சு கவலை, என்ன கவலை இருக்கு மனசுக்கு? இப்ப நீங்க நான் கவலை கேட்டதுக்கு நீங்க உதவி கேட்குறீங்க. இப்ப படிக்க முடியலன்ற கவலையா? படிக்க முடியலன்னு இல்ல, படிக்கிறதுக்கான சூழலாமே இல்லை. வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் தாண்டி நான் ஏழு பாஸ் பண்ணி வந்து ஓஎல் பாஸ் பண்ணி 7க்கு வந்தது நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு கூட ஆக்கள் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த படிப்பு செலவு பார்க்கணும், அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்து நிம்மதி இருந்தது இல்லை. அப்படியா? சின்னல இருந்து என்ன அப்படி நடந்தது? அம்மாக்கா பார்க்கலாம் சண்டை அந்த இல்லை. நடக்கூடா சரிதானே, கண்ண தொடங்கி நடக்கூடா. இப்ப நிம்மதின்றது இல்லைன்னு சொல்றீங்களா? யாரா? அப்பாவால. அம்மா அப்படி நல்லா பாக்காங்களா? அவதானே உங்களை பாக்காங்க வீட்டு வேலைக்கு போய். இந்த அழுக்கு ஏன் வருது? நிம்மதி இல்லைன்றதாலயா? இப்ப கூடயா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, படிக்கிறதுக்கு தான் வசதி இல்லை. படிக்கிறதுக்கு விருப்பம். இப்ப எப்படி படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுது. எத்தனை மால் வருவீங்க? 2 மால் வருவீங்களா? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ஒரு படத்துல? தமிழ்ல எத்தனை எடுப்பீங்க? 88. உண்மையாவா? கிளாஸுக்கெல்லாம் போறல? இல்ல. பாருங்க எப்படின்னு பாத்தீங்களா? இந்த நிலைமையில இருந்தும் பாருங்க எப்படி படிக்கிறாங்க. பிள்ளைகள் வயசு பெரிய ஆக்கள் தான், ஆக்கள் சிறிய ஆக்கள். சாப்பாடு இல்லாம அதான் நானும் பார்த்தேன். நான் இது 9ஆம் ஆண்டுன்னு சொல்றாங்க, அவ 7ன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்து நான் கேட்டேன் தானே, 7 காலையில சாப்பாடு இல்ல. இன்னைக்கு நைட்டுக்கு சமைச்சா அடுத்த நாள் நைட்டுக்கு தான் சாப்பாடு. அந்த பேத்தனி அந்த சின்ன பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி கொடுப்பேன். சாப்பாடு தாடி விட்டவங்க இப்படி இல்லைன்னு சொன்ன மனத்த சோறு இருந்தா தண்ணி ஊத்தி கரைச்சி கொடுப்பேன். எனக்கு அக்கம் பக்கம் உரிமையோட கேட்கறதுக்கு அக்க தங்கச்சி இல்ல, கடனை வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வசதி இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு இதுல விளங்குத மம்மையிலேயே பாருங்கள. நீங்க நழுகிறீங்க அப்படி. அக்காவோட நீங்க கடும் கவலை போல உங்களுக்கு. சாப்பாடு அதுதான் பாருங்களா, 9ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு
இவ ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ நீங்க அவங்களோட தோற்றத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன அப்படி அழுகுறீங்க? என்ன கவலை உங்களுக்கு? ஆசைப்பட்டது கேட்க மாட்டாங்க. ஆசைப்பட்டது வாங்கி தந்தது காசு இருந்தா வாங்கி கொடுத்தாடி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு கஷ்டம், மனசுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. இங்க வந்தது இந்த சகோதரம் வந்து இப்ப கொஞ்சம் பிள்ளைகள் தோற்றமா இருக்கு எனக்கு பார்க்கவே. என்ன பிள்ளைய இப்ப இதோட மோசமா இதை இருந்தவங்க விட கேவலமா இருந்தவங்க. அப்படியே தங்கச்சி சாப்பாடெல்லாம் கிடைக்கிறலையா அங்க? இல்ல ஸ்கூல் அதிபராக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஸ்கூலுக்கு போக நிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில திருகோணமலை மாவட்டத்துல தங்கநகர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. சோகமான கதை தான் வளமை போல. இப்போ நான் மட்டக்களப்பு மாவட்டத்துல இருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். கட்டாயமாக உதவி தேவைப்படுது அவங்களுக்கு. தொலைபேசி மூலமா சில விஷயங்கள் சொன்னாங்க. கேட்கும்போதே கவலையா இருந்தது. உண்மையிலேயே படிக்கிறாக்கள் படிக்கிறதுக்கு கூட ஒரு நிம்மதியான சூழல் இல்லை. ஏன்னா இப்போ படிக்கிற வயதில் அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் தானே, அந்த வசதி, படிக்கிற வசதி. இந்த குடும்பத்துக்கு அந்த வசதி இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஓகேங்க, தொடர்ச்சியாக என்னோட வீடியோஸை பாருங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ அந்த வீட்டம்மா சில விஷயங்கள் தொலைபேசி மூலமாக சொன்னாங்க. அப்போ கட்டாயம் உறுதிப்படுத்தல் கடிதம் எனக்கு வேணும்னு சொன்னேன் நான். ஏன்னா அவங்களோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்த வந்திருக்கிறாங்க, தற்காலிகமாக தங்குறாங்களாம். அவங்களோட அம்மாட விட்ட வந்திருக்கிறாங்களாம். அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்த இடம் பூமரத்தடிச்சேனையா. இப்போ தங்கநகரில் வந்திருக்கிறாங்க. இப்போ பூமரத்தடிச்சேனே ஜிஎஸ் தான் சைன் வச்சு தந்திருக்கிறாரு. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சுருக்கமாக சொல்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருந்து, ஏன்னா ஒரு சூழல் ஒன்று வேணும். நான் வளமையாக சொல்கிறது தான். இப்போ என்னோட வீடியோஸில் நான் இதற்கு முதல் ஹெல்ப் எடுத்து கொடுத்தாக்களுக்கு என்ன வீடு வசதியெல்லாம் எடுத்து கொடுத்தாக்கள். காரணம் என்னண்டா அவங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கான காரணம், படிக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான சூழல் வேணும் தானே. ஒரு ஓலை குடிசையில் தண்ணி ஒழுக்குற வீட்டில எல்லாம் இருந்து படிக்கல கட்டாயமா. அதனால வீடு வசதியெல்லாம் உதவி மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தேன் நான், புலம்பெயர்ந்த நம் தமிழர்களின் ஆதரவோட. அதே போலதான் இங்கேயும் ஒரு கொட்டில் தான் கேட்டிருக்கிறாங்க. மேலே பாருங்களேன், பெருசெல்லாம் கேட்கல, கொட்டில் கேட்டிருக்கிறாங்க. அதான் நான் படிக்கிறதுக்குரிய வசதி தானே. இது ஒரு கல்விக்கான உதவியாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. தொடர்ச்சியாக அந்த அக்காவோட பேசுவோம். சில விஷயங்கள் கேட்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். உடனடியாக வந்து வீடியோ போடணும் என்ற மாதிரி எனக்கு தோணும். அதே போல தான் இங்கேயும் அக்கா சொன்னாங்க சில விஷயங்கள். அப்போ உடனடியாக வந்து வீடியோ போடுவோம் என்று தோணினது. தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். தங்கநகரில் எடுக்கிற 2வது வீடியோ இது. அங்கடெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வயல் வெட்ட தானே. அநேகமாக வயலும் இல்லை போல், அங்கே காட்டு துண்டு தான் என்று சொல்லலாம். இந்த இடத்துலாம் இருக்கிறாங்க. ஒரு வீடு, ஒரு தற்காலிகமாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட அம்மாட வீட்டை வந்து இருக்கிறாங்களாம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயமாக. நிறைய பேர் ஆதரவு தாரீங்க. இப்போ நான் நிறைய உதவி திட்டங்களை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துறீங்க. வாழ்த்தி நிறைய பண உதவியும் செய்கிறீங்க. கொண்டு கொடுங்க. வீடியோ பார்த்து புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் முன்பாருங்க உதவி செய்யறதுக்காக. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஒரு பெரிய ஒரு வளவு தான் இது. அக்காவும் நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்கல, அதை பாருங்க. அந்த வரைக்கும் தானே இல்லை பூமரத்தடிச்சேன்னு ஜிஎஸ்ரை ஒரு உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாங்க. ஜிஎஸ்ரை உறுதிப்படுத்தல் இது. பார்க்கலாம் தானே நீங்கள். ஓகே அக்கா, வாங்க அக்கா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அவ பேசும்போது சொன்னீங்களே சரியான கஷ்டம் வந்து. ஓகே, நான் மைக் ஆன் பண்றேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா பேசுவோம். சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம். இப்ப நாங்க உதவி செய்யறதுக்காக தானே வந்திருக்கிறோம். இப்ப நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்கக்கா. அப்ப அதை கேட்கும்போது கவலையா இருந்தது. நீங்க பார்க்கலாம், 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா இல்லையா 4 பிள்ளைகளுக்கும்? இருக்காங்க. அவங்க எங்களை வள விட்டு போக சொல்லி நாங்க வீட்டைக்கு வந்துட்டோம். சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம். சொல்லுங்களேன். சிவலிங்கன், சுவானந்தராஜ, ஜெயவாணி. அவ 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப உங்களோட எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளை, 6 பிள்ளைல 2 பிள்ளை கல்யாணம் கட்டி போயிட்டு 4 பிள்ளைகள் என்னோட இருக்குது.
4 பேர் இருக்கிறாங்க. என்ன பேர் குட்டிது சொல்லுங்க. உங்களோட பேர்? டினுஜா. உங்களோட பேர்? திரிசா. உங்களோட? நிஷாந்தினி. நிஷாந்தினி. நம்ம அப்படியே தனியா வந்திருக்கிறீங்க. தனியா வந்திருக்கிறதுக்கு தான் குடும்ப சூழல் காரணம். அவருக்கு கேனியான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி நான் தான் வேலைக்கு அது போய் சாப்பாடு கொடுத்தேனா. எங்கெல்லாம் வேலைக்கு போவேன், பிள்ளைய தூக்கிட்டு வேலைக்கு போவேன், வைத்து சாப்பாடு கொடுக்க கூட அவங்க கேவலமா கதைப்பாங்க. இந்த மரியாதை குறைச்சலாக கங்கைக்கு வேலைக்கு போற மானத்தை விட்டு சாப்பிடலாம் கதைப்பாங்க வீட்டுல இருந்து புருஷன். அதே மாதிரி அந்த மகனும் அப்படி கேவலமா என்னை பேத்து தாயண்டு பார்க்காம மான குறைச்சலா கதைப்பார். ரோட்டுல எல்லாம் வந்து அப்புறம் மாதிரி செய்வினியம் சூனியமாமன்னு சொல்லி விளைநிக்குள்ள இதெல்லாம் செஞ்சு தந்து சாமி ஆட்டி அடிச்சவங்க. அடிச்ச இடத்துல அண்ணாக்கள்கிட்ட வழி வர சொன்ன நான் சொல்லுங்கட அண்ணா ஒரு ஆள் இருக்காரு இங்க மோகன் சொல்லி அவர்கிட்ட எல்லா வரி வரன்னு சொன்னவர் சொன்னார், உன்னிட்ட காசு இல்ல ஒண்ணுமில்ல, நீ ஒரு காசு சேச்சிக்கு வா பாப்போம் உண்மைக்கு உனக்கு பேயாதாதாண்டு 5ஆம் மாசத்துல இருந்து சேச்சிக்கு போன அங்க வர சொன்னாங்க. ஒன்றுமில்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சேச்சிக்கும் போறல. எனக்கு கஷ்ட நிலைமையை சொல்லி சேச்சால கொஞ்சம் சாமான் தந்தவங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காசு 2000 ரூபாய் காசு தந்தவங்க. இப்ப நாங்க சேச்சிக்கு இப்ப துப்புரா போறதே இல்லை. அதால இது உதவியும் எங்களுக்கு செய்யறல. பிள்ளைகள் 4 பிள்ளைகளையும் வச்சுட்டு 3 மாசம் ஆக போகுது. வீட்டுக்கு வீடு வேலை செஞ்சுதான் சாப்பாடு கொடுப்பேன். எங்க நம்ம வேலைக்கு போறதுல இருந்து பிள்ளைகள அண்டி மாட்ட பிள்ளைகள்ட்ட சொல்லுவேன் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. இனி இன்னைக்கு போய் 500 ரூபாய் காசு கொடுத்தாங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் 4 பிள்ளைகளையும் வச்சு பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குது. என் பிள்ளை குட்டிக்கு ஒரு நிரந்தரமா ஒரு இருந்து படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும். அதத்தான் நீங்க சொன்னீங்க ஒரு கொட்டில உண்டு. இப்ப நான் கேக்குறேன்னா, இப்ப உங்களோட கணவர் இப்ப இருக்கிறாரு, இல்ல ஒன்றுமில்ல இருக்கிறாரு. அப்ப அவரான பிரச்சனை, அவரால் நீங்க அவரும் மகனும் என்ன காரணம்? இப்ப அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? இந்த கேவலமா கதைப்பாங்க, அசிங்கமா கதைப்பாங்க. அந்த துஷ்பிரயோகம் மாதிரி அது எங்களுக்கு ஒரு இப்ப இல்ல, நான் இப்ப 3 மாசம் ஆக போது ஒரு சனிக்கிழமை சேர்ச்சிக்கு போனா அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடிய வாரத்துக்கு ஜானஸ் அண்டு அந்த திருவிருந்தன்னு சொல்லி அண்டு. அப்ப இந்த பிள்ளைகள் என்னோட வரவழிக்கிட்டது சேர்ச்சிக்கு வரவழிக்கிடல. அதுகள் ஸ்கூலால ஒரு பவுச்சர் ஒண்ணு கொடுத்தவங்க 600 ரூபாய் பவுச்சர்ன்னு சொல்லி அந்த வயசானவங்களுக்கு அந்த பவுச்சர் கொடுப்பாங்க. அப்ப அது ஒரு சொல்லிட்டு அந்த பவுச்சர் எடுத்துட்டு அம்மா அவங்களோட நாங்க ஸ்கூல் சாமான் வாங்க போறோம்னு சொன்னவங்க. அப்ப சொல்ல நான் சொன்னேன் சரியான்னு சொல்லிட்டு. ஆனா இவ வேற இல்ல, எங்களுக்கு எங்களோட புருஷனுக்கு எந்த சண்டையும் இல்ல ஒன்றும் இல்ல, நல்லா தான் இருந்து பிடியாலுமே தேத்தனில வச்சு கொடுத்துட்டு இருந்தேனா இருக்கக்குள்ள. அப்ப இவங்க 2 பேரும் வலிக்கிட்டே இவ எழுமிட்டு நைட்டியோட இருந்தவ இவக்கு தலை எழுது கட்டக்குள்ள அப்பா வெளியில போய் நொண்டு மகன் சேர்ச்சி போறாங்க எல்லாரும் பா அவன் சொல்ல. அவர் சொல்ற போடா கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லக்குள்ள அவர் அங்கிருந்து வரக்குள்ள பெரிய பச்சை பண்ணை மட்டும் வெட்டிட்டு வந்தேன். அப்ப வந்தோடனே இவங்களை வெட்டைக்கு வாங்கடியான்னு சொல்லி ஒரு மரியாதை கேடா அண்ணங்காரன் தங்கச்சி மாதிரி கூப்பிட்டேன். இவங்க வெட்டைக்கு வந்தோடனே இவக்கு தம்முதல் அடிச்சவங்க. இவக்கு அவ அடிக்க நான் ஓடிப்பேன். அவைய பிடிக்க என்ன தலைமுடியில பிடிச்சி இழுத்து போட்டு எனக்கு அடிச்சாங்க. அப்ப ஆளையால இவக்கு எனக்கு அடிச்சவங்க. அப்ப இவங்களெல்லாம் தூக்கி அங்கால இவங்களும் வீரிட்டு கத்தி திரிஞ்ச போது புறவு மாறி அப்படி எங்களை அடிச்சு போட்டு 8:30 அடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. வீட்டுக்கு போவேல, எனக்கு தலையெல்லாம் உடைஞ்சு காயம், ரத்தம் காயம். வீட்டுக்கு போவேல. போன்ல இருக்கு குழம்புதம்மா. இப்ப ஒரு காரணம், இப்ப ஒரு பெத்த மகன் உங்களுக்கு அடிக்கிறாரு. அப்ப அது ஏன் ஒரு காரணம்? அப்படி நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அதுதான் அந்த சேர்ச்சுக்கு போகணும்னு சொல்லித்தான் அவங்க இப்படி சொன்னாங்க. ஆனா சேர்ச்சுக்கு போக சொன்னது அவங்க 2 பேரும் அப்பா அம்மானு தான். இப்ப எதனால நீங்க சேர்ச்சுக்கு போகணும்? இப்ப நீங்க எனக்கு பேய்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே எனக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சான்னு சொன்னா நான் வேலைக்கு போகணும், வீட்டுல நல்லா வேலை செய்யறேன், நல்லா பிள்ளைகளை பாக்குறேன், நல்லா இருக்கு, எனக்கு பேயண்டாங்க இருந்து பாரு. அப்ப எனக்கே கால் கை அழுந்தணும், ஏதாவது செய்யணும். இது என்ன அடிச்ச மகன் அடிச்சு தலை உடைஞ்சி. அப்ப பிறகு நாங்க ஈச்சில போலீஸ்க்கெல்லாம் கோல் எடுத்து யாருமே வரல. பிறகு 1 காராக்களுக்கு எடுத்து ரவிக்காராக்களை 10 எங்களை எடுக்கக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து எங்களை எடுத்துதான் அப்புறம் மாதிரி ஈச்சில ஹாஸ்பிட்டல்ல விட்டு இரவு 8 மணிக்கு 3 ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துனவங்க. ரத்தம் கூட எனக்கு போத்தங்கிட்டு அங்க தொடங்கிட்டு. அப்ப அந்த பேய் அது என்ன காரணம்? அது அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த என்னையா அது செஞ்சு யாரோ கொண்டுட்டு போறாங்களாம். 43 வயசு எனக்கு. இப்ப 23 வருஷத்துக்கு அங்க இருந்திருக்கேன். அந்த கேவலமா கதைப்பாங்க, அசிங்கமாண்டா புரிசெஞ்சாட்டி எல்லாம் கதைப்பாங்க.
அப்ப அது நீங்க வேலைக்கு போறதால வேலைக்கு போறான் எங்கட புருஷனுக்கு ஏலாது, அதெல்லாம் நான் வேலைக்கு கேனியாவா கேனியாவா இருந்தா இப்ப ஒன்று உங்களோட மகனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் நீங்க வேலைக்கு போறது அப்படியா? அவர் எது உதவியும் செய்யறதில்ல. அப்ப இந்த பிள்ளைகள் வந்து என்னட்டான் சாப்பாடு கேட்கும். அப்ப நான் அவங்களும் எதுவுமே ஒரு 10 ரூபா 5 ரூபாயும் தர மாட்டாங்க. அப்ப நான் வேலைக்கு போனா தானே அம்மா வந்து பசிக்குதுன்னா அந்த பிள்ளை ஒட்டிக்கு நான் தானே ஏதாவது செஞ்சு கஷ்டப்பட்டு கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் நான் வேலைக்கு போறேன். இப்ப அவங்க தந்தாங்கன்னா நான் ஏன் வேலைக்கு போறேன்? என்ன வேலைக்கு போற நீங்க? கங்கைக்கு பயிர் நாட்ட போவேன், கச்சான் நாட்ட போவேன், கச்சான் நாட்ட போவேன், கச்சான் ஆய போவேன். மற்ற ஊருக்குள்ள ஆட்களுக்கு வருஷப்புற நாள் வந்தா நெல்லுக்கு வெள்ளம் அப்படின்னா நெல்லு காய்க்க போடுவேன். வருஷப்புற நாள் வந்தா வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு சாமம் கழுவுவேன். எல்லாம் செய்யறேன் தான் போய் இந்த பிள்ளைகளுக்கு அணிதான் கஷ்டப்படுறேன். கணவருக்கும் கேணியான்றதால அவரும் வேலை செய்யல, அதனால 4 பேர் இருக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், சாப்பாடு போடணும்ன்றதுக்காக நீங்க போறீங்க வேலைக்கு. அப்ப 2 பேர் ஆம்பளை இல்ல மூத்தாக்கள், அவங்க பாக்குறலையா? இல்ல மூத்தாள் அவர் இங்க இருக்கிறார், அவர் இதெல்லாம் அவர் இங்க இருக்கிறார். மூத்த மகன் இங்க இருக்கிறார், திருமணம் செய்தார், 2 பிள்ளைகள் அவருக்கு. இளைய மகன் அவர் அங்க இருக்கிறார். அப்ப அவர் ஊருக்குள்ளே இருக்கிற உதவி எதுவுமே இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு ஆதரவு இல்ல. அதுதான் நம்ம இப்ப நாங்க வந்தது காரணம் வந்து இப்ப உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கூட இப்ப கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப எதனால இப்ப அப்படி எல்லாம் செஞ்சவங்க இப்ப தலை உடையிற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க, விளங்குதானே? இப்ப இந்த வீடியோ கூட அவங்க பாக்கலாம் தானே. அதுதான் நான் சொல்றேன், இப்ப நான் படிக்கிறாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கல்விக்கான உதவி தேவைன்றதாலதான் நானும் வந்தேன். இதுல வந்து இப்ப நாங்க செயற்படுறது உதவிக்காக மட்டும்தானேம்மா. அது புரிஞ்சுக்கொள்ளணும், எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும் அதை. அப்ப அப்படி நடந்தது என்ன, அப்படி உங்க மேல ஒரு சப்பம் இல்ல, அப்படி அவங்க நடந்து கொண்டு தாங்க. பணமாட்டால அவங்களுக்கு அடிச்சதா? அடிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் அடிச்சு இவங்களுக்கு எல்லாம் அடிச்சு இவக்கு அந்த கையில காயம் இருக்கிறது. இதை காட்டுங்க தழும்பெல்லாம் இருக்குந்தாரு. இதெல்லாம் அப்ப அடிச்ச காயங்கள் தானே. தொடர்ச்சி அவங்கள்ட்ட பேசுவோம். இப்ப நீங்க ஒன்று சொல்றீங்க, இப்ப அவங்களும் சொல்லுவாங்க தானே. இப்ப நீங்க உங்களோட கருத்துக்களை தான் நாங்க போட போறப்ப தெரியும் தானே. இப்ப வீடியோல பாப்பாங்க, இப்ப உங்களுக்கு உதவி தேவைப்படுது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உங்களோட ஒரு குடும்பத்துக்கு நடந்த விஷயங்கள். இப்ப அதெல்லாம் வீடியோல நிறைய பேர் பாப்பாங்கன்னு தெரியும் தானே. தெரியும் தானே, உங்களோட மகனும் கூட பாப்பாங்கன்னு தெரியும் தானே. இப்ப அதை கேட்கணும் தானே கட்டாயமா. இப்ப பாருங்களேன், இப்ப அம்மா காடியோ எல்லாம் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அது எதனால நீங்க வேலைக்கு போறதால, கூலி வேலைக்கு போறதால அப்படி உங்களுக்கு நடந்துருக்கு? கூலி வேலைக்கு போடுறேன், நான் வேலைக்கு போறலையா அங்க இங்க தப்பான வழியில திடீர்னான்னு சொல்லித்தான் அவங்க கேவலமா கதைக்கிறது அடிக்கிறதெல்லாம் காரணம். ஆனா அந்த காசு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 1200 ரூபாய் அரிசி, அந்த 1000 ரூபாயை கொடுத்து போட்டு அரிசி வாங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போய் தான் 200 ரூபாயை கொடுப்பேன். வேலைக்கு போறீங்க, அதையும் தப்பா பேசிருக்கிறாங்க. நீங்க போனதுக்கான காரணம் உண்மையிலேயே கணவனுக்கு கேணியால அவர் வேலைக்கு போறல, அதனால படிக்க வைக்கணும்ன்றதுக்காக போயிருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன நடந்தது? இப்ப இங்க வந்துருக்கிறீங்க, பொலிசிக்கு போனோம், ஹாஸ்பிட்டலால இருந்து பொலிசிக்கு போனோம். சிறுவர் இதுக்கு கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் கொண்டு போட்டோ எல்லாம் முடிஞ்சு வீடியோ எல்லாம் எடுத்தவங்க மூதூர்ல வச்சு எடுத்தது. பிறகு பொலிசிக்கு போனோம். பொலிசிக்கு போனோம்னு சொன்னாங்க, இந்த பிள்ளைகளை இந்த மாசம் போறீங்க, பிள்ளைகள் இங்க இருக்க பயப்படுது, என்ன செய்யறேங்கன்னு கேட்டா. அப்ப நாங்க சொன்னோம், அப்ப என்ன செய்ய, நான் பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கட அம்மாங்கட ஊருக்கே நான் போறேன், ஊருக்கே நான் போறேன். அப்ப வந்து வீட்டுல 2 நாள் இருந்தேனா. இருந்ததுக்கு பிறகு அவர் வருவார், பகலையில நைட்ல போயிருவார். அப்ப எங்களுக்கு பயமாட்டோம். இப்ப எங்கட மாப்பிள்ள மகன் அவர்கிட்ட மனசோட இருக்கிறார். எங்கட மகன் கணவர் பகலையில வருவார், இரவையில போயிருவார். அப்ப இந்த பிள்ளைகளை வச்சுதான் நான் தனியத்தான் இருக்கிறேன். எங்க போறவரு அவர் தெரியல, நாங்க கேட்கறல, அதை வச்சு இல்ல. அப்ப நாங்க கேட்கறல போவார். அப்ப எங்களுக்கு பயமாட்டோம், சொல்லுவார் எப்படி சாப்பிட புரியலன்ட்டு நான் பாக்குறேன். அப்ப இந்த பிள்ளைகளை தனியை விட்டுட்டு எனக்கு வேலைக்கு போயிடாது. அப்ப இந்த பிள்ளைகளை ஸ்கூல் போய் வர மாட்டேங்க, வீட்டுலயே இருக்கணும். அப்ப எதுவுமே செய்யலாது. காலையில 6-7 மணிக்கு போனேன்டா, பின்னர் 6-7 மணியா போகும், வீட்டை வர நடந்து வரணும். அப்ப அதால இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு நான் இங்கேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ்ல அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட ஊருக்கே உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு நீங்க போங்க. அவங்க ஒல்லி பண்ணா சொல்லுவாங்க, செத்தா ரோட்ல இழுத்து போடுவேன்னு பேசுவாங்க. எங்க கணவர் எங்கட மகனும் செத்தா ரோட்ல எடுத்து போட்டு போடுவேன், தங்கநெல் வந்து ஆக்கள் வந்து கட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒல்லி பொண்ணு வளவை விட்டு வெட்டக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் அசிங்கமா திட்டுவாங்க. அப்ப எல்லாம் கேட்டு நீ சின்ன பிள்ளை இல்லவ, பெரியாள், வளர்ந்தவங்களை வச்சுட்டு அவமான குறைச்சலா கேள்வி கேட்கணும் எல்லாம் நம்மட தலையெழுத்தான் போட்டுதான் போட்டு இங்கேயே வந்துதான். இங்கே எனக்கு ஆஸ்மா இருந்து போட்டு மூச்சு திணறல் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவேன், கிளினிக்கு போறேன்னா
அப்படி இருக்க இந்த 2 பிள்ளையும் தங்கச்சி மாட்ட வீட்டுல விட்டது, இந்த பிள்ளையும் இந்த சின்ன பிள்ளையும் வச்சுதான் இங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஒரே அங்கஞ்சு விடையலாது என்ற பிள்ளையில என்னையோடய வச்சு படிப்பை பார்க்கணும். அதுதான் நம்ம படிப்பு முக்கியம் தானே. இப்ப அக்கா அடிக்கடி சொல்றாங்க ஒரு ஒரு நிம்மதியான சூழல் எனக்கு வேணும். அவ பாருங்க இப்ப ஏற்கனவே இருந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு துன்பங்கள் அப்படி பட்டதாலதான் கஷ்டப்பட்டுதான் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. பெத்த மகனாலையும் அப்பாவாலையும் பிரச்சனை வந்திருக்கு. அசிங்கமா திட்டுவாங்க, பக்கம் பக்கம் இருக்கிற ஆக்களை எல்லாம் இழுத்து வச்சு பேசுவாங்க. இப்ப இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போய் 23 வருஷத்துக்கும் பக்கத்துல இருக்க ஆக்களோட நல்லா பழகுனா தனி எனக்கு ஒரு நன்மையா தின்மையா வருவாங்க. உங்களோட ஊராக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி இல்லாம எல்லாருக்கும் தெரியும், அங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க இருந்த ஊர்லானே கேக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொன்னவங்க இந்த பிள்ளையில நீ கொண்டு தோண்ட ஊருடைய போறது உனக்கு நல்ல அது சொன்னதுக்கு பிறகுதான் நான் இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். அந்த பிள்ளைல நான் எதுவுமே எடுக்கல, ஸ்கூல் எதுவும் நாங்க போடுற உடுப்பை எடுத்துதான் இங்க வந்து நாங்க அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போடுது ஒப்பம் எடுத்து போயிட்டாங்க. அங்க இருந்த அந்த இருக்கிற ஒப்பம் அப்ப அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல, நீங்க இங்க இருந்து கணவர் இடத்துக்கு போனதா? அங்க போய்தான் அந்த வீடு வளவலா மாறுறது. அது வளவு நாங்க வாங்கினா அவர் நாங்க எல்லாரும் ஒத்துதான் வாங்கினோம். பேர்ல இருந்து 2 பேர்லாம் ஒப்பம் எல்லாம் இருக்கு. வயல் ஒப்பம், பல ஒப்பம், மாடு இருக்கு. வட பேர்ல மாடு இருக்கு. வட பேர்ல 3 மாடு நிக்குது. அந்த பிள்ளோட பேர்ல ஒரு மாடு நிக்குது. ஆம்பளை பிள்ளோட பேர்ல எல்லாம் இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டா எல்லாம் விப்போம் அதுதான் சொல்றாங்க. ஆனா எனக்கும் தேவையில்ல, உனக்கும் தேவையில்ல. இருக்கிற பிள்ளைகளுக்கு தானே நம்ம சம்பாதிக்கிறது. அதுதான் இப்ப 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்னாக்கள், அதுவும் படிக்கிறார்கள். இப்ப எனக்கும் என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு, கவலையா தான் இருக்கு. இப்ப நீங்க எங்க அழுக்குறீங்க, அப்ப அப்படி நடந்ததால தானே வழங்கிட்டு தானே. இப்ப நீங்க தப்பு செய்திருந்தா இப்போ உங்கள்ட்ட 2-3 பேரும் இருக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் தப்பான வழியில போயிருந்தேன், இந்த பிள்ளைகளை விட்டு போட்டு வந்திருப்பேனே அந்த ஊர்ல. அப்ப நான் ஏன் இந்த பிள்ளைகளை என்ன முதுகுல தாங்கிட்டு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு? இப்ப சில பேர் சொல்லுவாங்க இப்ப 2 பேர் பக்கத்தையும் பார்க்கணும் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப தொடர்பு கொண்டது இவங்க தானே. இவங்க எல்லாம் இப்ப படிக்கிற 3 பேரும் இருக்காங்கன்றக்குள்ள இப்ப இவங்களோட இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். இப்ப உதவி தேவை. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறாங்களாம், இருக்கிறது கூட இடம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிறீங்க தற்காலிக எங்களோட சேர்ந்து இந்த வீட்டுல 3 குடும்பம் இருக்கு. அக்கா கேட்கறது அது அந்த லெட்டர்ல கூட எழுதியிருக்கிறது அதுதான், ஒரு நிம்மதியான இடத்துல இருந்து பிள்ளைகளை வைக்கணும்ன்றது. அப்ப அதுலயே விலங்கு பாருங்க, அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல இருக்கக்குள்ள இந்த நேரமும் ஒரு தொந்தரவா இருந்தா அது மேலே அந்த ஒரு பாயிண்ட் தான் நானும் பார்த்து வந்தேன். நான் இப்ப வேறொன்னும் கேட்கல, ஒரு நிம்மதியா இருக்கணும் என்ற மாதிரி தான் இந்த லெட்டர்ல கூட எழுதிருக்க. அம்மாவும் அடிக்கடி தான் சொல்றீங்க. அம்மா ஜிஎஸ் பார்த்து போட்டு சைன் வந்தவர் உடனே ஜிஎஸ் அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை ஜிஎஸ்க்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஜிஎஸ் ஆடியஸ் எல்லாருக்கும் தெரியும். வர வச்சுதான் வந்தாங்க. எந்தவித உதவியும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கல? இல்ல எது விதமான உதவியும் கிடைக்கல. வந்த இவ்வளவு நாளைக்கும் இந்த பிள்ளைகளை வேலை செஞ்சு. என்னோட தொலைபேசி நம்பர் யாரும் டீச்சர் வந்தவர் இவைக்கு படிப்பிக்கிற டீச்சர் இல்ல தாங்க. இதுக்கு முதல்ல இந்த பிள்ளைகளை படிச்சவ, படிப்பிச்சு கொடுத்தவ. அவங்களுக்கு சூழ்நிலை தெரியும். எங்களோட ஊர்ல இருந்து இந்த பிள்ளைகளை ஸ்கூல்ல படிப்பிச்சு கொடுத்தவ. அப்ப இங்க வந்து தேலாண்டு கேட்டது பிறகு அப்ப அந்த நம்பரை கொடுத்தாவும் நீங்க உதவி கேளுங்க. கஷ்டம் உங்களோட கஷ்டம் ஊர்ல இருக்கக்குள்ளே பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். நீங்க எங்க இருக்கையில எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். இந்த நம்பரை கொண்டே நீங்க தொலைபேசியில எடுத்து பேசுங்க, பேசி தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி தந்தவங்க. சரி, ஓகே. ஒரு ஆசிரியர் தான் தொடர்புகளுக்கு தந்த உங்களோட கஷ்ட நிலையை பார்த்து தந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு உங்களோட கஷ்ட நிலையை சொன்னீங்க. சரி, இப்ப இதுதான் இந்த நிலைமை தான். இப்ப இந்த பிரச்சனை நடந்தது. இப்ப அதுக்கு முதல்ல இப்ப கணவரோட வாழ்ந்த நீங்க இப்ப 6 பிள்ளைகள். அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சில பிரச்சனை வரும். அப்ப இவங்க சின்ன ஆக்கள், நான் பெருசுபடுத்துறல, இவங்க சின்ன ஆக்கள் தானே, இவங்களுக்கு எதுவும் புரிஞ்சு கொள்ற வயசு இல்லதானே. அப்ப அதால இவ்வளவு காலம் பொறுத்தே இருந்து அப்ப அவர் மூத்தவரும் கல்யாணம் கட்டி போயிட்டார். இனி எந்த இது முடிஞ்சு போயிட்டு இவங்க நம்ம பார்க்கணும். இப்ப இவக்கு முன்னுக்கு அசிங்கமா திட்ட கொள்ள இவங்க பாதிக்கப்படுவாங்க. இவக்கு 14 வயசு, இனி இவவும் பாதிக்கப்படுவாங்க. அந்த இப்பத்திய பிள்ளைகள் எதாண்டான மண்டையில போட்டு வச்சு கொள்ளுங்க. நம்ம முதல் தான் கொஞ்சம் வேகத்தனமா வளர்ந்துட்டேன். இப்பத்திய பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் சக்தி கூட இந்த கெட்ட வார்த்தையால எல்லாம் திட்டுவாங்க, அசிங்கமா எல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. நல்ல நாள் பெருநாள் வந்தா எங்களுக்கு நிம்மதி இல்லை.
எல்லா சாப்பாடும் சரி கட்டுவோம், அதை சாப்பிடுறதுக்கே நிம்மதி இல்லாதான் கொஞ்சம் காலம் நாங்க அனுபவிச்சோம். நாங்க இருந்து போட்டுதான் கடைசியா உப்போட சாப்பிட்டாலும் நிம்மதி வேணும்னு சொல்லித்தான் விட்டுக்கிறாங்க. எனக்கு நிம்மதி வேணும், புள்ள விட்டு நிம்மதியா இருந்து வாழணும், படிக்கணும். சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, அதான் நாங்கள் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. இப்போ பிள்ளைகளுக்காகத்தான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, பிள்ளைகளுக்காகத்தான் எங்களை வர சொன்னீங்க, அது விளங்குது எங்களுக்கு. சரி, இப்போ நம்ம தங்கச்சியோடையும் பேசுவோம் தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ பாதிக்கப்பட்டது தங்கச்சியும் தானேன்னு சொன்னீங்க, அதோட பேசுவோமே. சரியா? அதான் நீங்கள் கவலைப்படாங்க, அதான் நாங்கள் சொல்ல முடியும். ஒரு உதவி செய்யறதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கிறோம். கடைசியா உண்மையா இதுக்கு நீங்க அப்படி உதவி கேட்டதுக்கு வரலன்னு சொன்னா பிள்ளைகிட்டே சொல்லித்தான் வச்சனும். எங்கேயாவது போய் எண்ணெயை குடிச்சேன்னா சொன்னா எனக்கு மருத்துவம் ஆஸ்மா கொண்டு உங்களை விட்டு வச்சுட்டு புள்ளோட எந்த பாதுகாப்பும் இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை. அப்ப நான் செய்தியா சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு பாதுகாப்பு, ஒரு அமைதி இல்லைன்னு சொன்னா உயிரோட இருக்கிறது இல்லையே, அர்த்தம் இல்லை. அவ குடிச்சு செத்து போயிடுவோம், எங்கேயாவது இவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு தெரியாம எங்கேயாவது போய் செத்துருவோம் சொல்லிட்டே இருக்கிற அடிக்கடி. இப்ப அஸ்மா வாரனா எத்தனை மட்டைக்கு வீட்டுக்கு கூட வேலைக்கு போவேணும், கொஞ்ச காலத்துக்கு வேலைக்கு போகலாம். என்ன செய்யுது? அஸ்மா வர இருந்து போட்டு நெஞ்சடப்பு வரும். அப்ப நீங்க ஏன் இது செய்யறீங்க? நீங்க போயிருங்க, உங்களுக்கு இழுக்கிறமா என்ன இல்ல, நீங்க இருங்க, நாங்க தங்கச்சியோட பேசுறோம் தானே. நீங்க கொஞ்சம் சரி போயிருங்கம்மா, கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கு. போயிருங்க, நீங்களும் போயிட்டு பாருங்க, அம்மாவுக்கு பக்கத்துல போயிருங்க, தங்கச்சியோட பேசுவோம். சரி, ஓகேங்க. இப்ப தங்கச்சிட்ட பேசுவோம். இப்போ சில விஷயங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மாவாலையும் பேச முடியாம ஆயிட்டு. சரி தங்கச்சி, சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? சிவானந்தராசா நிஷாந்தினி. என்ன? சிவானந்தராசா நிஷாந்தினி. இப்போ நீங்க சொல்லுங்க தங்கச்சி, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஒரு பெரிய ஆள் தானே, ஒரு சுயமா முடிவெடுக்கிறதுக்கு தெரியும் தானே உங்களுக்கு. இந்த வீடியோ மூலமா வாரீங்க தானே, இப்போ உங்களோட சம்மதம் தானே இது. என்னடா இதுல கட்டாயமா கேட்கணும், என்னடா நிறைய விஷயங்கள் அம்மா சொன்னாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க தங்கச்சி, என்ன நடந்தது? இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து சொல்லுங்களேன். இப்ப சின்ன வயசுல இருந்து பூமரத்தடி சென்னையில வளர்ந்தனீங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், என்ன உங்களோட நார்மலா சொல்லுங்களேன் தங்கச்சி. இப்ப உங்களோட அம்மா சொல்றாங்க உங்களை நிம்மதியா வைக்கணுமான்னு சொல்றாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டமா உங்களுக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் தானே கஷ்டம் வந்து வந்தது? ஒரு குறிப்பிட்ட காலம் தான். எந்த நாளும் வீட்டுல சண்டை, கெட்ட வார்த்தையாலையெல்லாம் ஏசுவாங்க. அப்ப சகிச்சுட்டே இருக்க இல்லாத நிலைமை வீட்டுல. குறிப்பிட்ட காலம்டா எத்தனை வருடங்கள் நீங்க எத்தனை மணி படிச்சுனீங்க? இப்ப வீட்டுல பிரச்சனை நடந்தது. இப்ப அண்ணன் சொன்னா அது ஒரு புனிதமான வார்த்தை தானே நிறைய பேருக்கு அண்ணன்ன்றது. இப்ப அந்த அண்ணனே உங்களுக்கு அடிச்சு இந்த கையில தளத்தை காட்டுங்க பாருங்க, ஒரு தடம் இப்ப கூட இருக்கு. சில காயங்கள் ஆறினாலும் தடம் இருக்கும், சின்ன காயம்னா தடம் இருக்கு, ஆனா அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி தடம் இருக்கு. அப்ப ஒரு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும் அந்த அடியோட. இப்ப அதான் நான் கேட்கிறேன், இப்ப எத்தனை வருடங்கள் அப்ப அந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் ஆரம்பமானது? அம்மா எப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சவ? அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சது நான் ஓயல் படிக்கும்போது. ஓயல் எழுதி ரிசல்ட்ஸ் வந்ததுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை தான் வீட்டுல. பிரச்சனை தான். ஏன் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பிரச்சனை? இப்ப நீங்க அடுத்த கட்டமா படிக்கிறது அப்படியா? இப்ப அப்பாவே கேனியாவாம், அது எத்தனை வருஷம் அது அந்த கேனியா வருத்தம்? அப்பா இப்ப 2 வருஷம். 2 வருஷமா? அப்ப கேனியாக்கு முதலே அம்மா வேலைக்கு போனவையா? சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். அப்ப ஓயலுக்கு பிறகு ஓயல் ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு கொஞ்சம் வீட்டுல நார்மலான சண்டையா தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அது பெருசா கெட்ட வார்த்தையால எல்லாம் ஏசுவாங்க. இப்ப பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு அது செலவாகும், அதெல்லாம் அப்படி பாக்குற
இதுகள் என்னத்துக்காக படிக்கணும், படிச்சு என்ன செய்ய போகுதுகள் என்ற மாதிரி தான் அவங்களது ஊராக்கள் கதைக்கிற அதை வச்சுதான் இவங்க வீட்ல எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். படிக்கிறதுக்கு நிம்மதியான சூழல் இருக்காது. நான் கிளாஸ் போய் படிக்கல, வீட்டுல இருந்து தான் படிச்சேன். நான் 9 படமும் பாஸ் பண்ணேன். நான் 9 படம் பாஸ். என்ன ரிசல்ட்? 2A 3B 3SC. அது கிளாஸுக்கு போகல. சின்னதுல இருந்து போகலையா? இல்ல, கிளாஸ் போகல. அந்த அளவுக்கு வருமானம் இல்லை வீட்டுல. அதால நான் கிளாஸ் பெருசா போகல. ஆனா இந்த கிளாஸ் பிள்ளைகள்லாம் கிளாஸ் போகுங்க. நான் கிளாஸ் போய் படிக்கல, வீட்டுல இருந்தா படிச்சேன். நான் ஸ்கூல்ல கிளாஸ் நடந்தா போவேன், அது மட்டும்தான். மெட்ஸ்ல எல்லாம் நடத்தீங்க? மெட்ஸ்லெஸ். தமிழ்ல? தமிழ் B. ஆங்கிலத்துல? ஆங்கிலம் S. அப்ப 9 படம் பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இது கிளாஸுக்கு போகாம சொல்லுங்களேன் தங்கச்சி, அடுத்தது என்னன்னு. அதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. பிறகு நான் ஏஎல் படிக்க ஈச்சிலம்பட்டிலாம் போய் ஏஎல் படிக்கிறேன். நான் சைக்கிள்லாம் போறேன். நான் பிறகு கொஞ்சம் கஷ்டம். பிறகு அம்மாக்கு அது இதுன்னு கதைக்கிறதும், தப்பா கேவலமா கதைக்கிறதும். யாரு? அப்பா கதைக்கிற, அப்புறம் அண்ணாவும் கதைக்கிற. அப்படி கதைச்சு பிறகு அம்மா அது சகிச்சுக்கலாம கிறிஸ்டியன் ஆகுறதுக்காக மாமா சொல்லி கிறிஸ்டியன் ஆகுறதுக்காக இங்க வர பிறகு தங்கச்சாக்கள் ஸ்கூல் சாமான் வாங்கணும் மாமன்னு சொல்லி வலிக்கிட அவங்க நினைச்சுட்டாங்க இதுகளும் எல்லாரும் சேர்ந்து வேதத்துக்கு மாறிட்டாங்க, கிறிஸ்டியன் ஆகுறாங்கன்னு சொல்லி போப்பதுகள்னு சொல்லி அப்பா போன் பண்ணி அண்ணாட்ட சொன்னேன். அண்ணாட்ட சொல்லி அண்ணா வந்து நான் போகல. நான் அப்பதான் எழும்பி வந்து இருந்தேன். நான் போகல. பிறகு வெளியில வர சொல்லி அவ்வளோ ஆட்கள் பார்த்து நிற்காங்க ரோட்ல. எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு அடிச்சேன். அம்மாவுக்கு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அடித்தேன். அதுக்கு பிறகுதான் அம்மா வந்து பிடிக்க அம்மாவுக்கு அடிச்சு, அம்மாவுக்கு தலையில காயம், தங்கச்சிக்கும் அடித்தேன். ஆனால் என்ன காரணம் என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்கல. கேட்டிருந்தாலாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், நான் போகலை, நான் சர்ச்சுக்கு போகலை அப்படின்னு சொல்லியும் கேட்காம தான் போட்டு அடித்தவங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பிறகு அம்மாவுக்கு பீசிங் காரணமாக நெஞ்சடைப்பு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மூதூர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தவங்க. அங்கே சேர்த்து பிறகு டாக்டர் அடுத்த நாள் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாமன்னு சொல்ல அப்புறம் அம்மாங்க தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க. அப்போ அவங்க வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா அண்ணாவும் கடைசியாக போலீஸ் சொன்னதாம் அவங்களோட போக சொல்லி சொன்னதாம்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் இவ்வளோ நடந்தது பிறகும் எப்படி நம்பிக்கையாக போகிற அவங்களோட. அதால நாங்கள் இங்கே அம்மாவோட இங்கே வந்தோம். வந்து அப்புறம் அம்மா குணமாயி டிக்கெட் பட்டி வந்த உடனே திரும்ப ஈச்சிலம்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போனாங்க. அங்கே போய் அவங்க சொன்னாங்க கோட்டு போடையாண்டு கேட்க. அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை அப்படி ஒன்று போட வேணாம், நாங்கள் வீட்டில் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இல்லாட்டி நாங்கள் இங்கே போகிறோம்னு சொல்ல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க நீங்கள் இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் உங்களோட அம்மாவோட ஊருக்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சவங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ அவங்க வீட்டில் இருக்கா அப்பா. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எப்படி இருந்துச்சு இப்போ அந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி இருந்துச்சு? இப்போ உனக்கு அடிச்சது இப்போ அன்பா யாரும் சொல்லலையா? இப்போ என்ன தவறு செய்தாலும் ஒரு அன்பா யாரும் உங்கள்கிட்ட சொல்லலையான்னு கேட்குறேன். இல்லை, அப்படி சொல்லலாம். இப்போ அம்மாக்கும் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு, பிள்ளைகள் அப்போ 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் பாதிப்புன்னு சொல்றீங்க. அதனால இப்போ அம்மாவுக்கு சொன்னாங்க தான் இந்த ஏதோ ஒரு வருத்தம் இருந்தான ஒரு என்ன பேன்னு சொன்னா அது என்ன விளக்கம்? அது அவங்களாதான் சொன்னவங்க. அவங்கள அண்ணா மந்திரம் படிச்சிருக்கிறதான் அவங்களாதான் சொல்லி அம்மாவுக்கு இந்த இப்படி வருத்தம் இருக்கு அது இதுன்னு சொல்லி அங்க களியாட்ட நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுல இளநீக்குள்ள ஏதோ செஞ்சு கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு அம்மா அப்படி அந்த அந்த இது மாதிரி ஆட தொடங்கி பிறகு சாட்டையால போட்டு அடிச்சவங்க. அடிச்சு பிறகு அதுக்கு அந்த களியாட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அப்பா கேவலமா எல்லாம் கதைச்சவர், தப்பா எல்லாம் கதைச்சவர். அது எப்படி சொல்றேன் நம்ம இருக்கு, எனக்கு தப்பா எல்லாம் கதைச்சவர். கதைச்சு பிறகு அது அந்த களியாட்ட நிகழ்வு நடந்து 2-3 நாளையால தான் இந்த சம்பவம் நடந்தது. அம்மாக்கு அப்படி இருக்குன்னு அம்மாக்கு தெரியுமா? அப்ப அம்மா சொன்னாங்க தானே அந்த ஒரு வருத்தம் நம்ம சொல்லுவோமே, அது அந்த வருத்தம் இருக்குன்னு அம்மாக்கு தெரியுமா?
அம்மாவுக்கு தெரியும். அம்மா அவங்க சொல்லி இப்ப தன்னோட மகன் சொல்லக்குள்ள நம்பாம இருக்கேலுமா, அதே மாதிரி அம்மாவுக்கு தெரியும் அந்த வருத்தம் இருக்குன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு அம்மாட அண்ணா சொன்னேன், உனக்கு இப்படி இருக்கு, கஷ்டம், பீசிங் வேற இருக்கு, நெஞ்சடப்பு வேற இருக்கு, இங்க எதுக்கும் நீ சர்ச்ல வந்து பாருன்னு சொல்லி பிறகு அம்மா போய் பார்த்தேன். ஆனா அங்க சொன்னவங்க அப்படி வருத்தம் ஒன்றும் இல்லையாமன்னு சொல்லி சொன்னவங்க. அதுக்கு பிறகுதான் அம்மா கிறிஸ்டியனுக்கு சேர்ந்தவ. சேர்ந்து அங்க சேர்ந்து பிறகு கொஞ்ச நாளையால தான் இந்த சனது சேர்ந்தது அப்பாவுக்கு தெரியும். அப்பா ஒன்னும் சொல்றல, சம்மதம் தான் அப்பாவுக்கும், அவர் ஒன்னும் சொல்றல. அதுக்கு பிறகுதான் தங்கச்சாகலாம் போயாமன்னு சொல்லி அப்பா போய் சொன்னான் அண்ணாட்ட. சொல்லித்தான் அண்ணா வந்து பிரச்சனை நடந்தது. அதுதான் இப்ப நானெல்லாம் இப்ப எல்லா மதமும் தான் பாக்குறேன், கழிச்சு பாக்குறல, அதை சொல்லணும் இந்த இடத்துல. இப்ப அது கூட இதாகும் தானே. இப்ப நானெல்லாம் வந்து சேர்ச்சுக்கும் போறான், எல்லா மதமும் தான் பாக்குறேன், நான் அப்படி எல்லாம் வேறுபடுத்தி பாக்குறல. இப்ப எந்த இதான் எதா இருந்தாலும் அன்பால கட்டுப்படுத்தலாம் தானே எல்லாரையும் வந்து நான் அதை யோசிக்கிறேன். நான் தெரியல, இப்ப உங்களுக்கு தானே தெரியும் தங்கச்சி. இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் தங்கச்சி, உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது. இப்ப உங்களுக்கு அடிச்சது, இப்ப அம்மா சொன்னாங்க ஒரு வாரத்தோண்டு துஷ்பிரயோகம். அடிக்கும் போது உங்களுக்கு எத்தனை வயது? உங்களுக்கு 17 வயது. 17 வயசுன்னா அப்படி அடிக்கல தானே. இப்ப ரோட்ல போட்டு அடிக்கிறேன்டா அம்மா சொன்ன மாதிரி அது ஒரு தண்டனைக்குரிய கூட்டம் தான். இப்ப தண்டனை அனுபவிச்சாங்களா அவங்க? தண்டனை ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தவங்க. அதுக்கு பிறகு கோர்ட் போட்டு அண்ணாட மாமியும் அண்ணாட மனைவியும் போய் வெயில் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னவங்க. அடுத்த நாள் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த இதுவும் இல்லை, வீட்டுல இருந்தவங்க எந்த இதுவும் இல்லை. இப்ப கொஞ்ச நாள் இப்ப முந்த நாள் என்ன போன் வந்தது, இணக்க சபையில போட்டிருக்காம், அம்மாவை தான் போட்டிருக்காமன்னு சொல்லி போன் வந்தது. உங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். இப்ப நிறைய சொன்னீங்க, இப்ப அம்மாக்கும் பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இங்க வந்துருக்கிறீங்க, இப்ப நீங்க ஏஎல் படிக்கிற ஒரு மாணவி தானே, ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்ப நானும் அதை நான் சொன்னா அதை நீங்க உங்களுக்கு சரின்னு படுத்துன்னா அதை ஏற்றுக்கொள்வீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஒரு சுயமா முடிவெடுக்கிற ஒரு வயது தானே. அப்ப நீங்க சொல்லுங்களேன், உங்களோட மனசுல என்ன இருக்கு, இப்ப என்ன கவலை, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப அதை கடந்து வந்துட்டீங்க, உங்களோட ஒரு அண்ணன் நடிச்சதெல்லாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க தானே. இப்ப சொல்லுங்களேன், இப்ப எப்படி இருக்கு? இப்ப அங்க இருந்ததை விட இங்க பரவாயில்லன்னு தானே சொல்லுவேன். ஆனா எனக்கு படிப்பு செலவு அது பாக்குறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்து படிக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் வேணும். இங்க பிள்ளைகள் ஏற்கனவே நாங்க இருக்கிற வீட்டுல 3 குடும்பம் இருக்கு, இங்க இருக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன் தங்கச்சி, இப்ப ஏன் அந்த அழுகன்றது அந்த கண்ணுல இப்ப கூட அந்த அழுக வருது தானே. அப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு தானே, இப்ப ஒரு வலி ஒன்று இருக்கு. அப்ப யாரும் இப்படி நார்மலா அழுக மாட்டாங்க தானே. அதை நான் கேட்கிறேன். பாருங்க, இப்ப கண் சிவந்து கண்ணால தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இப்ப யார நினைச்சு கவலை, என்ன கவலை இருக்கு மனசுக்கு? இப்ப நீங்க நான் கவலை கேட்டதுக்கு நீங்க உதவி கேட்குறீங்க. இப்ப படிக்க முடியலன்ற கவலையா? படிக்க முடியலன்னு இல்ல, படிக்கிறதுக்கான சூழலாமே இல்லை. வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் தாண்டி நான் ஏஎல் பாஸ் பண்ணி ஏழுக்கு வந்தது நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு கூட ஆக்கள் இல்லாத மாதிரி இருந்தது. படிப்பு செலவு பார்க்கணும், அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப கூட பஸ்ல போய் வரேன் நான் ஈச்சிலம்பட்டுக்கு. எவ்வளவு தூரம் அவ்வளவு பஸ்ல போயிட்டு வர தூரம் தான். சைக்கிள் எல்லாம் போகும்போது 100 ரூபாய் எடுப்பான் பஸ் டிக்கெட். 100 ரூபாய் பஸ் டிக்கெட்டா? சிடிபி பஸ்ல வரும்போது எடுக்கிற. சில டைம் போகும்போது துசா பஸ்ல போனா அதுல டிக்கெட் எடுக்கிறல, டீச்சர்ஸ் மாரோட போறேன் நான், வரும்போது டிக்கெட் எடுக்கிற. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போயிட்டு வரதுக்கு இல்ல போறதுக்கு மட்டுமா? போறது சில டைம் துசா பஸ் 6:40 பஸ் போனோம்னா சொல்லுங்களேன். இப்ப ஒரு தரம் போறதுக்கு 100 ரூபாய், அப்ப 200 ரூபாய் போக்குவரத்துக்கு மட்டும். அப்ப உள்ளுக்குள்ள நடந்து போகணுமா இல்ல வெயில்ல நடந்து போகணும்? சில டைம் ஆட்டோ நிக்கும், அது 200 ரூபாய் எடுக்கிற. 200 ரூபாய் எடுப்பாங்க. அப்ப அதான் கவலைன்னு சொல்றீங்களா? அப்ப இருந்து நிம்மதியா இப்ப நிறைய பேருக்கு கிடைக்கிறது, இப்ப உங்களோட வகுப்புல நிறைய பேர் படிப்பாங்க, இப்ப அவங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. ஏன்னா ஒரு நிம்மதி என்றது இல்லாம இருக்குன்ற மாதிரியா? இப்ப
ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானா? ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான். சின்ன வயசுல இருந்து அந்த ஏக்கம் ஒன்று இருக்கு போல உங்க அம்மாவுக்கு தான். இப்ப பார்த்து வளர்த்துருப்பாங்க தானே. இப்ப பிள்ளைகளை ஒரு நிம்மதியா வச்சு வளர்க்க முடியாம இருக்குன்றது ஒரு ஏக்கம் தான் அம்மாக்கு. அதே ஏக்கம் தான் உங்களுக்குமே நிம்மதியா இருக்கலாம் இருக்கேன். இப்ப உங்களுக்கு அப்படி இருந்தா ஓகேவா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரியா? அதான் வேணும் கட்டாயமா. ஆரம் தேவையில்ல. நான் படிக்கிறதுக்கு அமைதியான சூழல் இருந்தா காணும். நான் படிச்சு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி நல்லா படிப்பீங்களா? யூனிவர்சிட்டி போகணும். 2 அம்மா தங்கச்சியில நான் பார்க்கணும். அதான் என் ஆசை. அதான் என்னோட வாழ்க்கையை மாறுறேன்டா கட்டாயமா படிக்கணும் தானே. அந்த கவலை தான் இருக்கு. அப்ப என்ன வர சொன்னதுக்கு பாருங்களேன், ஒரு 7 படிக்கிற மாணவி வர சொல்லிக்கிறாங்க. என்ன தெரியும் தானே உங்களுக்கு? இப்ப வீடியோ மூலமா சொல்லணும், கஷ்டத்தை சொல்லணும்லாம் தெரியும். அப்ப விளங்கிட்டு இப்ப நீங்க படிக்கிற உதவிதான் உங்களுக்கு தேவை விளங்கு தானே. அது உண்மையிலேயே பிடிச்சிருக்கு தங்கச்சி. உண்மையிலே பாருங்களேன், கட்டாயமா அது கிடைக்கணும். என்ன இப்ப அம்மா வேலைக்கு போறாங்க. அம்மா வேலைக்கு இப்ப எப்படி எப்படி குடும்பம் எப்படி போகுது? இப்ப சாப்பாடு கஷ்டமெல்லாம்? சாப்பாடு சில டைம் சித்தி வீட்டை போய் சாப்பிடுறோம் நாங்க. சில டைம் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கோம். இப்ப பரவாயில்ல, பக்கத்துல அம்மாட சொந்தக்காரர்கள் இருக்கிறதால பரவாயில்ல, சாப்பாடு பரவாயில்ல. இப்ப அங்க இருக்கும் போது சாப்பாடு இல்லாம இருக்கீங்களா? சாப்பாடு இல்லாம இருந்திருக்கு. இப்ப ஒரு ஆளுனாலும் பரவாயில்ல, 3 பேர் பொம்பளை பிள்ளைகள் 3 பேர், ஒரு ஆம்பளை சின்ன பொடியும் இருக்கிறாரு. அது சின்ன பொடியும் இருக்கிறாரு பாருங்களேன். அவரு என்ன விளையாட்டுத்தான். நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் சேரல, நேசரி கூட இல்ல. இப்ப நான் 3 வயசு பாருங்க, 3 வயசு சின்ன பொடியன். சரி ஓகே, இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். நீங்களும் வாங்கலாம் பேசுவோம் வாங்க. சின்னாக்கள் இவ கொஞ்சம் பெரிய ஆள். இங்க வாங்க, மைக்ல பேசுவீங்களா அண்ணனோட? இவங்களை பார்க்கும்போது தான் கவலையா இருக்கு பாருங்களேன். 3 பேர், 3 பொம்பளை பிள்ளைகள். பேசுவீங்களா அண்ணனோட? பேசுவீங்க தானே? சரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்களா? நான் நிக்க வச்சு பேசுறாங்கண்டு பயமா இருக்கா? பயம் இல்ல. எத்தனையாம் ஆண்டு? 9ஆம் ஆண்டு படிக்கிறேன். 9ஆம் ஆண்டு. அவையும் பெரிய ஆள் தான். சின்ன ஆள்மா இருக்கிறீங்க. 9ஆம் ஆண்டு. பெரிய ஆட்கள் தான் பாருங்களா. 9ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, இவ 6ஆம் ஆண்டு. ஓகே சரி தங்கச்சி சொல்லுங்களேன். இப்ப என்ன மாதிரி எப்படி போகுது வாழ்க்கை? கஷ்டம்தான், படிப்புலயும் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னு சொன்னா வசதி இல்லையா? வசதி இல்ல. கிளாஸுக்கெல்லாம் போறல இல்ல. சொல்லுங்களேன் தங்கச்சி. இப்ப அம்மா சொன்னதையும் கேட்டீங்க, இப்ப அக்கா சொன்னதையும் கேட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கும் அடிச்சவங்களா? சொல்லுங்களேன் தங்கச்சி. இப்ப ஒரு அண்ணாவா நான் வந்திருக்கிறேன், அதுதானே ஒரு அண்ணாவா வந்திருக்கிறேன். அண்ணன்ட்ட என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். எப்படி கஷ்டமா இருக்கு? எப்படி இருக்கிறது, சாப்பிடுறதெல்லாம்? எல்லாம் கஷ்டம்தான். நான் சித்திர வீட்டு இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல. சரி சொல்லுங்களேன். இப்ப அண்ணன்ட்ட என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களோட வாழ்க்கையில நடந்தது, இப்ப என்னட்ட என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல தோணுது அண்ணன்ட்ட? இந்த படிப்புக்கு மட்டும் உதவி செய்யணும். பதட்டம் இருக்கா? அதான் ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அண்ணன்ட்ட? பதட்டப்படக்கூடாது. உங்களோட மனசுல இருக்கிறது உங்களுக்கு தானே தெரியும். இப்ப அக்காட நிலைமையும் சொன்னாங்க, அம்மாட நிலைமையும் சொன்னாங்க. இப்ப உங்களோட மனசுல இருக்கிறது ஒன்று இருக்குத்தானே. அப்ப அதை சொல்லுங்களேன். இப்ப பாருங்களேன், இப்ப கிளாஸுக்கெல்லாம் போகல, அப்ப அது கூட உங்களுக்கு கேட்க மாதிரி இருக்கும். இப்ப படிக்கிறதுக்கு விருப்பம் தானே, அப்ப அதெல்லாம் கிடைக்குது இல்லை தானே. அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி தங்கச்சி? இப்ப மத்தாக்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அநேகமான பேரே கிடைக்கும். இப்ப உங்களுக்கு கிடைக்கல, என்ன சொல்ல போறீங்க? அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வசதி இல்ல, தேவையான வசதி இல்ல, வருமானம் இல்ல. அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தாரு. அப்பா இந்த ஒரு பிரச்சனையால விட்டுட்டு போனதுக்கு பிறகு அம்மா மட்டும்தான் இப்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பிரச்சனை? இந்த அம்மா வேதத்துக்கு போனண்டு அப்பா அடிச்ச, அக்காக்கும் அடிச்ச. அதான் இப்ப வேதத்துல இருக்கீங்க இல்ல. அதுதான். அப்ப அதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, உங்களோட குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை. சரி, இப்ப
தங்கச்சிக்கு என்ன வேணும் உதவி? சரி, ஓகே, விளங்கிட்டு தானே இப்ப இதே பிறகு விளங்கிருக்கும். அப்ப என்ன தங்கச்சி இப்ப என்ன உதவி தேவை? படிப்புக்கான உதவி. படிப்புக்கான உதவி, நிம்மதியா இருக்கணும். ஏன் அந்த யோசனை வருது நிம்மதி? என்ன கட்டத்துல அத நீங்க யோசிச்சீங்க? நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்து நிம்மதின்றது இல்ல. அப்படியா? சின்னல இருந்து என்ன அப்படி நடந்தது? அம்மா அக்கா பார்க்கலாம் சண்டை இல்லை. ஓ. ஏன் அழக்கூடா? சரிதானே, கண்ண தொடங்கி அழக்கூடா. இப்ப நிம்மதின்றது இல்லைன்னு சொல்றீங்களா? யாரால? அப்பாவால. அம்மா அப்படி நல்லா பாக்காங்களா? ஓ. அவதானே உங்களை பாக்காங்க வீட்டு வேலைக்கு போய். ஓ. இந்த அழுகை ஏன் வருது? நிம்மதி இல்லைன்றதாலயா? இப்போ கூடயா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. படிக்கிறதுக்கு தான் வசதி இல்லை. படிக்கிறதுக்கு விருப்பம். இப்ப எப்படி படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுது. எத்தனை நாள் வருவீங்க? 2 நாள் வருவீங்களா? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ஒரு படத்துல? தமிழ்ல எத்தனை எடுப்பீங்க? 88. உண்மையாவா? கிளாஸுக்கெல்லாம் போறல? இல்ல. பாருங்க எப்படின்னு பாத்தீங்களா? இந்த நிலைமையில இருந்தும் பாருங்க எப்படி படிக்கிறாங்க. சிலக்குள்ள வசதி கிடைச்சாலும் படிக்க மாட்டாங்க. 2 நாள் வரீங்க, முதல் நாள் வர முடியுமா? பாத்தீங்களா எப்படி ஒரு 11 பாத்தீங்களா? அப்ப கிளாஸுக்கு எல்லாம் போனா டாப் லெவல்ல வருவீங்க. என்ன 85 அப்படி 2 நாள் தான். நீங்க எத்தனை நாள்? நான் இங்க ஓயல் படிக்கும் முதல் 3ஆம் நாள் வரேன். நான் அங்க இப்ப 7 படிக்க வேற ஸ்கூல் போறேன். நான் அதுல 6ஆம் இல்ல 6ஆம் நாள். இப்ப மார்க்ஸ் எல்லாம் நல்ல மார்க்ஸ் தான். நல்ல மார்க்ஸ் பாருங்க. உண்மையிலேயே கிளாஸுக்கு ஒன்றும் போறல, ஆனா நல்லா படிக்கிற ஆட்கள். நீங்க? நாங்க 5ஆம் ஆண்டுல இருக்கும்போது 3ஆம் இந்த 8ஆம் இல்ல. நீங்க என்ன மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? சப்போட்டா 2 பேரும் உங்களுக்கும்? விளையாட்டு தரமா இல்ல படிக்கிறது அப்படியா? எப்படி ஊக்கமானால? நீங்க படிக்கிறது கொஞ்சம் ஆசைதான். இப்ப படிக்கிறது கஷ்டமா இருக்கு. என்ன ஏன் குனிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த இடுப்புல நோவுது. பாத்தீங்க, சிரிக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன் கீழே நான் நிக்கேன். இது பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அண்ணன்கிட்ட? நீங்க கொஞ்சம் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உண்மையிலே அது பிடிச்சிருக்கு நீங்க சொன்னது. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க அண்ணன்கிட்ட? படியான டீஷர்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, சொல்லுங்களேன். படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இருந்தாதான். படிக்கிறதுக்கு தான் வேணும். எவ்வளவு வேணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு? 100 ரூபா இருந்தா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பஸ் காசு மட்டும். கிளாஸ் போறல பஸ் செலவு மட்டும்தான். இப்ப எங்களுக்கு கிளாஸ் போனா தான் செலவு. கிளாஸ் அங்க தூரம் தானே, ஈச்சிலம்பட்டு பூநகர். அப்ப படிப்பு தான். அப்ப வேற ஒண்ணும் வேணாதா? சைக்கிள்கள், உடுப்புகள், சாக்லேட், சாப்பாடுகள், படிப்பு தான். வேற இப்ப இப்படி சொல்றேன்னா, இப்ப காலையில சாப்பாடு இல்லை, மதியம் சாப்பாடு இல்லை, சாப்பாடு அந்த காசு இல்லாம இருக்கு. ஆனா கையில 100 ரூபா 120 ரூபா காசு இருக்குன்னு வைங்க, அது கிளாஸுக்கு தானே கொடுப்பீங்க. என்ன செய்வீங்க? இப்ப வயிற்று பார்ப்பீங்களா இல்ல கட்டாயமா நான் கிளாஸுக்கு தான் போகணும்னு நினைப்பீங்களா? உண்மையாவா? ஒருவேளை மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல. ஏன் அதை ஏன் யோசிக்கிறீங்க? இந்த படிப்பு யாரு சொல்லி தந்த? படிப்பு தான் முக்கியம். உங்களோட வயசுல எல்லாம் படிப்புன்னு சொன்னான்ற மாதிரி இருக்கிறது எங்களுக்கு. ஏன் நீங்க அப்படி ஒரு மனநிலைக்கு வந்த? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, ஏன் அப்படி மனநிலைக்கு வந்த? நீங்க படிப்பு தான் முக்கியம், சாப்பாடை விட படிப்பு தான் முக்கியம். கஷ்ட நிலைக்காக.
கஷ்ட நிலைக்காக என்ன அதே நீங்க தெளிவா சொல்லணும் தானே. கஷ்டப்பட்டு தெரியும் தானே எங்களுக்கு. அதுக்கான காரணம் இப்ப நீங்க படிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் தானே. படிச்சு நல்ல வேலை எடுத்து அம்மா எல்லாம் பார்க்கணும். அது நீங்களே உணர்ந்ததா? யாரும் சொல்லி தரல, நீங்களே உணர்ந்து. அப்படி படிப்புக்கான உதவி கிடைச்சா அப்படி நல்லா வருவீங்களா? என்ன வேலை எடுப்பீங்க? லோயர்? என்ன லோயர்? லோயர், டாக்டர், டீச்சர், டான்சர், சிங்கர்? சொல்லுங்கல்ல. டீச்சர்ஸ் வேலை. டீச்சர் வேலையா? என்ன டீச்சர்? தமிழ் டீச்சர்னு ஏதோ ஒரு டீச்சர் என்ன? சரி, பாருங்களேன், படிக்க வைக்கணுமா மாக்கல்ல என்ன சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு அடி விழுந்ததா? அடி விழுந்ததா? உங்களுக்கு அடி விழல, நீங்க தப்பிட்டீங்க, ஓடி ஒளிஞ்சிட்டீங்க போல. சரியானே, சிரிக்கவே வைக்கிறோம் தானே. பாருங்க, அதான் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க பேசும்போதெல்லாம் கவலையா இருக்கு. உண்மையிலே நிறைய பேர் கவலைப்படுவாங்க பார்த்து. கெட்டிக்கார ஆக்கள் தான் பாருங்களேன் எப்படி கதைக்கிறாங்க. கிளாஸுக்கு போகாம 85 எடுக்கிறாங்க. அப்ப ஒரு தாய் யோசிப்பாங்க தானே, இப்ப படிக்கிற பிள்ளைகளை படிப்பை வீணாக கூட நினைப்பாங்க தானே. என்ன ஏனம்மா நல்லா படிப்பாங்க, வாங்கலம்மா. நானும் படிக்கல, எங்க வீட்டுக்காரரும் படிக்கல. அப்ப எனக்கு இந்த சின்னல இருந்து நான் கஷ்டப்பட்டு வளர்ந்து இவங்களை விட்டுத்து அந்த இங்க அம்மாங்களோட இருக்கக்குள்ள 2.5 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன்னா இவங்களை சின்னல்லே விட்டுட்டு அங்க அவரை கல்யாணம் கட்டி போனதுக்கு பிறகு 4 வருஷம் வெளிநாட்டுல இருந்திருக்கேன். இப்ப எனக்கு அந்த வெளிநாட்டுல இருந்ததுக்கு பிறகு அந்த நாட்டுல படிப்புக்கு தான் மரியாதை. அவங்க ஜொப்புக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை, படிக்கிறவங்களுக்கு மரியாதைன்னா. இப்ப நான் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த புள்ள ஊட்டி குளசிப்பா அதெல்லாம் 140 130 மார்க்ஸ் எல்லாம் எடுக்கும். அப்ப வந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைகளோட படிப்பு தான் முக்கியம். இப்ப நான் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுற மாதிரி இந்த பிள்ளை ஊட்டி கஷ்டப்படப்படாது. ஒரு வாழ்க்கையில பேய்த்து பிள்ளைய நான் விட்டுட்டு பிள்ளைய புருஷனை விட்டுட்டு போன காரணத்தால இன்னும் இப்ப அவங்களுக்கு அந்த வெறுப்பாக போனது அந்த புருஷனுக்கா அந்த மகனுக்கா. அப்ப அதே நிலவரம் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று சொல்லிதான் பிள்ளைகள் படிச்சு ஊர்லயே நல்ல நிலவரத்துக்கு இருக்கணும், நல்ல நிலைமைக்கு இருக்கணும் என்று சொல்லிதான் ஆசைப்படுறேன். ஆனா பிள்ளைகள் வயசு பெரிய ஆக்கள் தான், ஆக்கள் சிறிய ஆக்கள் சாப்பாடு இல்லாம. அதான் நானும் பார்த்தேன். நான் இப்ப 9ஆம் ஆண்டுன்னு சொல்றாங்க, அவ 7ன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்து நான் கேட்டேன் தானே. காலையில சாப்பாடு இல்ல, இன்னைக்கு நைட்டுக்கு சமைச்சா அடுத்த நாள் நைட்டுக்கு தான் சாப்பாடு. அந்த பேத்தனி அந்த சின்ன பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி கொடுப்பேன். சாப்பாடு தாடி விட்டவங்க இப்படி இல்லைன்னு சொன்ன மனத்த சோறு இருந்தா தண்ணி ஊத்தி கரைச்சு கொடுப்பேன். எனக்கு அக்கம் பக்கம் உரிமையோட கேட்கறதுக்கு அக்க தங்கச்சி இல்ல, கடனை வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வசதி இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு இதுல விளங்குத மம்மையிலேயே பாருங்களேன். நீங்க நழுகிறீங்க அப்படி. அக்காவோட நீங்க கடும் கவலை போல உங்களுக்கு. சாப்பாடு அதுதான் பாருங்களா, 9ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இவ AL ஃபர்ஸ்ட் இயர். இப்ப நீங்க அவங்களோட தோற்றத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன அப்படி அழுகுறீங்க? என்ன கவலை உங்களுக்கு? ஆசைப்பட்டது வாங்கி தந்தது, காசு இருந்தா வாங்கி கொடுத்தா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு கஷ்டம், மனசுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. இங்க வந்தது இந்த சகோதரம் இப்ப கொஞ்சம் பிள்ளைகள் தோற்றமா இருக்கு எனக்கு பார்க்கவே. என்ன பிள்ளைகள் இப்ப இதோட மோசமா இருந்தவங்க, இதை விட கேவலமா இருந்தவங்க. அப்படியே தங்கச்சி சாப்பாடெல்லாம் கிடைக்கிறல அங்க இல்ல. ஸ்கூல் அதிபராக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஸ்கூலுக்கு போக நிக்க மாட்டாங்க. கல்வி செல்லாம் இங்க கதைச்சி அந்த கஷ்ட நிலைமையை கதைச்சி யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, கொப்பி சாமான் கொடுப்பாங்க. என்ன கஷ்டத்தை நான் சொல்லுவேன். ஜாப்ஸ்ல இருந்து நிறைய இடத்துக்கு நான் அறிவிக்கிறேன் அந்த கஷ்ட நிலைமையை. எனக்கு தின்ன குடிக்க தரலாடி ஒரு நேரம் இருந்தானா அந்த பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து கொள்வேன். இந்த படிப்புக்கு நான் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன், வாய் விட்டு அழுது கேட்பேன். அப்ப உடனே GS கடிதம் அழுது சைன் பண்ணி தருவேன். அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஒரு சைக்கிள் எல்லாம் கொடுத்தவங்க. என்ன சாப்பாடு இல்லையா? சாப்பாடு எல்லாம் கிடைக்கிற இல்லையா? சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்கும். என்ன பசி எப்படி? பசி எல்லாம் தாங்குவீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட?
இன்னைக்கு சோறு மதியம் மீன். மதியம் மதியம் தானே சோறு மீனும். காலையில காலையில சித்தியோட பனேசும் இங்க பூசன் கவரோட சாப்பிட்டுருக்கோம். அதான் சாப்பாடு பிரச்சனையும் இருக்கு இப்ப இல்ல. இப்ப இல்ல, ஆனா அங்க அந்த ஊர்ல இருக்கக்குள்ள நான் நிறைய கஷ்டப்பட்டேன். இரவையில சமைச்சேன்டா, இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து போட்டு மிச்சத்தை வைப்பேன். இப்படிய அதை காணுமெண்டா கொடுப்பேன். இல்லாட்டி தேத்தனி அதை குடிச்சிட்டு சில நேரம் அதுவும் இல்லாம ஸ்கூல் போயிடுவாங்க. 2 மணிக்கு தான் வருவாங்க ஸ்கூல். அப்படித்தானே சாப்பாடு எல்லாம் கிடைக்கிற இல்லையா? ஒரு வேளை சாப்பாடு தான் அங்க இருக்க போல. இங்க பரவாயில்ல. அங்க இருக்கும் போது ஒரு வேலை அங்க இருக்கும்போது பட்ட கஷ்டத்தை என்னன்னு சொல்றேன்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம்னு சொல்லல, அது பல விதத்துல எங்களுக்கு கஷ்டம் தானுங்க. ஓகேங்க. உண்மையிலேயே பாருங்கள், இந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இவ்வளவு ஏக்கங்கள் இருக்கு, இவ்வளவு கவலைகள் இருக்கு. கண்ணீரே சொல்லும். இப்ப நாங்க பேசலாம் தேவையில்லை, இந்த கண்ணீரே சொல்லும். 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை. ஏன் என்ன யோசிக்கிறீங்க? ஏன் இப்படி அழுகுறீங்க? ஏதாச்சும் சொல்ல போறீங்களா அண்ணன்ட்ட? இல்ல. ஏன் அப்படி அழுகுறீங்க? அழுவ கூட சரியா? இப்ப நீங்க நல்ல கெட்டிக்கார ஆள் தானே. அழுக என்ன ஆக போகுது? இன்னும் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போகத்தானே போகுது. போய் ஏதாச்சும் வச்சிருக்கிறாங்களா? சர்டிபிகேட் எடுத்து வாங்க. கேமரா வேற யாரும் எடுத்திருக்கிறீங்களா அதுல? உங்களோட வீட்டையா? வீட்டை விட்டுட்டு எத்தனை என்ன இதுல? மியூசிக்ல தமிழ் தின போட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம். அப்ப நல்லா படிப்பீங்க என்ன? தமிழ் தின போட்டியில எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க. வேற அதுதான் மியூசிக்ல எனக்கு இது. வேல என்ன பாடம் படிக்கிறீங்க? ஏல இந்து நாகரிகம், தமிழ், ஜியோகிராஃபி. கிளாஸுக்கு போறல நோட்ஸ் எல்லாம் அப்படி எடுக்கிறீங்க? ஸ்கூல் நோட்ஸ் அது காணுமா? இப்போ யூனிவர்சிட்டி போகணுமெண்டு ஆசைப்படுறீங்க, அது காணுமா? அந்த நோட்ஸ் காணுமா? அங்க ஸ்கூல் விட்டு 2 மணிக்கு ஸ்கூல் விட்டு நாங்க வந்த வேண்டாம். 3 மணிக்கு கிளாஸ் நடக்கிற போவ டைம் காண எனக்கு அங்க நின்று படிக்கிறதுக்கும் தெரியாது யாரையும். இந்த கிளாஸுக்கு போற கிட்ட நோட்ஸ் வாங்கி படிக்கிறதா? அப்படியா? அப்படி நோட்ஸ் எல்லாம் இருக்கு, சிலபஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க யூனிவர்சிட்டி போகணும்னு? நம்பிக்கை இருக்கு. போவீங்களா? போவேன். கட்டாயம் போவீங்களா? போவேன். அதுக்கு என்ன தேவை அப்ப யூனிவர்சிட்டி போறதுக்கு? யூனிவர்சிட்டி போகணும்னா பாஸ் பண்ணணும். அதுக்கு பாஸ் பண்றதுக்கு என்ன? பாஸ் பண்றதுக்கு எப்படி கேக்குறீங்க? பாஸ் பண்றதுக்குன்னா இப்ப வசதி வேணும் தானே, கிளாஸ் காசுகள். அதுதான் நான் கேட்குறேன். இப்படியே இருந்தோம்டா இப்ப கிளாஸுக்கு போய் படிக்கிறதுக்கும் கிளாஸுக்கு போகாம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தானே. விளங்கிட்டு தானே அம்மா? அந்த ஒரு ஏஎல் நார்மல் பாடங்கள் இல்லை தானே. இப்போ இந்த நாகரிகங்கள் எல்லாம் கிளாஸுக்கு போனா தான் உண்மையிலே புரியும். நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கிளாஸுக்கு போனா தான் யூனிவர்சிட்டி போறதுக்கு. நம்பிக்கை இருக்கு, படிக்கலாம். இப்ப படிக்க வச்சா சுவரா யூனிவர்சிட்டி படிக்கலாம். இப்போ ஃபோன்ல நோட்ஸ் வரது, ஃபோன் டிஸ்ப்ளே போனதால போனும் பிரச்சனையா? இதானே நீங்க வாங்கினது? இது என்ன? இது வாசிப்பு போட்டி. எத்தனையா மேடம்? 2ஆம் இடம். 2ஆம் இடம். பாருங்க தங்கச்சி, இது மட்டும் தானே இன்னும் இருக்கா? இதுக்கு சான்றிதழ் நாங்க வீட்டுல இருக்கு. ஐயோ, இப்ப நிறைய இருக்கு. தங்கச்சிலையும் இருக்கு, இந்த தங்கச்சிலையும் இருக்கு. அப்ப நிறைய இருக்கு பாருங்க. ஒரு திறமையான ஆட்கள் தான். அப்ப அதை வீணா கூட நீங்க நினைப்பீங்க. நம்மளோட மனநிலை அப்படித்தானே இருக்கும். இப்ப கெட்டிக்கார ஆக்கள்றத நீங்க வீணாக கூட நினைக்க மாட்டேன். எது கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. இங்க வந்து ஒரு நாள் லீவு போட்டது இல்லை. என்ன லீவ்? இங்க இருந்து ஸ்கூல் போறது தூரதானே. இப்ப வந்து ஒரு அழிச்சிலம்பட்டை போறேன். 2 பேரும் சித்தி விநாயகத்துல திருவள்ளுவர் ஸ்கூல் பூனாருக்கு போறேன். ஒரு நாள் லீவ் போட்டதே இல்லை. அந்த டைமுக்கு இவங்களை எழுப்பி அனுப்பிடுவேன். டைமுக்கு எழுப்பி தேத்தனி எல்லாரும் கொடுத்து நான் செஞ்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். ஒரு நாள் லீவ் போடல, ஸ்கூலுக்கு படிக்கணும்னு அனுப்பிடுவேன். உங்களுக்கு அன்னிண்டைக்கும் வேலைக்கு போய் ஒரு 500 ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கேன். இந்த கிழமையே ஸ்கூல் செலவு. அப்போ முக்கியமா இந்த படிப்பு செலவு தான் இப்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகேங்க. தொடர்ச்சியா பார்த்தீங்க வீடியோவை. ரொம்ப ஒரு கவலையா இருந்துச்சு. படிக்கிற மாணவிகள் பேசினாங்க பாருங்க, மனசுல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பாருங்க. எப்படி வார்த்தைகள் என்ன எல்லாம். சரி அம்மா,
இப்ப உங்களோட கஷ்டம் நீங்க சொல்லிருக்கிறீங்க தானே. இப்ப என்னோட ஆசை இவங்க நல்லா படிக்கணும், படிக்க வச்சா நல்லா படிப்பாங்க தானே. இப்ப உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்றீங்க உங்களை கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு. இப்ப என்னோட முயற்சியால இப்ப எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க உறவுகள் பணம், அதுல நான் ஒரு தொகை பணம் தாரேன். அதை வச்சு சேருங்க ஆக்களை கிளாஸுகளுக்கு சேருங்க. தங்கச்சி உங்களுக்கு தெரியும் தானே என்ன எங்களுக்கு கிளாஸ் நடக்குது. இப்ப அந்த வசதி இருந்தா நல்லா படிக்கலாம் தானே, அதான் இப்ப பிரச்சனை. ஒரு வசதி இல்லை தானே. அப்ப அதை ஏற்படுத்தி தந்தா நீங்க படிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம 3 பேர். நீங்க எங்க போறதோ? சரியா? நீங்களும் போகணும் சரியா? கட்டாயமா நீங்க போங்க. எல்லாரும் கட்டாயம் தான் போறது. நீங்களும் போங்க, ஆசைப்படுறீங்க ரொம்ப படிக்கிறதுக்கு. சரியாமா? இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருங்க. படிப்புக்கு சம்பந்தமான $40,000 இருக்கு. சரியா? இப்ப இது கிளாஸுக்கு போறதுக்கு இதை வச்சு 3 பேர் ஒரு மாசத்துக்கு போகலாம் தானே. அப்ப சேருங்க, சேர்ந்து நல்லா படிங்க. என்ன நல்லா படிச்சா சந்தோஷம். படிக்க ஆர்வம் இருக்கிறார்கள் கட்டாயமா உதவி செய்யுங்க. இப்ப இந்த நிலைமை மாறதுக்கு தேவையான ஒரு உதவியை கொடுத்திருக்கிறேன். உதவி வந்தா தான் தொடர்ச்சியாக்களை படிக்க வைக்கலாம். அதனால உதவி செய்ய முன்வாங்க. சரியானேம்மா? 40,000 தந்திருக்கிறேன். இப்ப முதலாவது ஒரு அக்காவோட பேசுவோம். அந்த அக்கா என்ன சொல்றான்னு பாப்போமே. பணம் அனுப்பினவே. வணக்கம். வணக்கம். என்ன செய்யறேன்னு கேக்குறீங்களா? இப்ப ஒரு உதவி ஒண்ணு கொடுத்திருக்கிறேன், நீங்க அனுப்பினீங்க பணம். அப்ப ஒரு படிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறேன். நீங்க சொன்னீங்க படிக்கிற உபகரணங்க, படிக்கிற திங்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த என்ன பேக்கு கொப்பிகள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அதை பணமா கொடுத்திருக்கிறேன் நான். 9,000 அனுப்பினீங்க. பணமா கொடுத்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெரிய உதவியா இருக்கு அவங்களுக்கு. உங்களோட பேரை சொல்லுங்களேன். நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? பேரை சொல்லுங்களேன். நான் சவுதில இருந்து பேசுறேன். பேர் ரிசானா. ரிகானா. இது ஒரு முஸ்லிம் சகோதரி. ரிஷானா. ஆமா, ஒரு முஸ்லிம் சகோதரி தான். எனக்கு பணம் அனுப்பினாங்க. இப்படி கஷ்டப்படுறாக்களுக்கு கொடுங்கண்டு. ரொம்பவே நன்றி. மூத்த மகளோட பேசுங்க. அவங்களுக்கு தான் உதவி செய்த நான். நீங்களும் சொல்லுங்களேன், ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி விடுங்களேன். அக்காட்ட பேசுங்க. நீங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்க? நான் இப்பதான் சாப்பிடுறேன். படிக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. மீண்டும் அண்ணா கிட்ட சொல்லி நான் என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். சரியா? ரொம்ப நன்றி அக்கா. ஓகே. நான் அண்ணா கிட்ட உதவி பண்றேன். சரியா? நல்லா படிக்கணும். படிப்பு தானே முக்கியம். அதான் நீ படிப்பு தானே முக்கியம். இந்த சிஸ்டரும் அப்படிதான் சொன்னாங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்கண்டு. நன்றி சொல்லணும். நீங்க ஒன்னையும் பார்க்காம உதவி செய்திருக்கிறீங்க. ரொம்பவே நன்றி. நீங்க நைட்டு பாப்பீங்க வீடியோவை, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இவ மட்டும் இல்ல, 3 பேர் பெண்கள், 3 பேர் படிக்கிற மாணவிகள் சொல்லலாம். சரியா? சந்தோஷம். சரியா? சரி, ஓகே, செய்யலாம் சேர்ந்து செய்யலாம். சரியா? ஓகே. 9,000 அனுப்பியிருக்கிறாங்க. சவுதியில இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவையெல்லாம் முடிஞ்சதாக்கா. சரிதானே? இப்ப இன்னொரு உதவியை நான் தாரேன். அடுத்த உதவி யாரு செய்தண்டா, SR ஆசிக்குன்னு நேம் போட்டிருக்கு. வாட்ஸ்அப் இலக்கம். அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடல. இப்ப கூட கோல் எடுத்து நான் தூக்கல. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0588 ரூபாய் 10,000 அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே நன்றி. இவையும் ஒரு முஸ்லீம் சகோதரி தான். ஓகே, நன்றி. உங்களோட பணம் போய் சேர்ந்துட்டு இப்படித்தான் அவையும் அப்படிதான் சொன்னாங்க. கொடுங்க, தேவைப்படுறாக்களுக்கு கஷ்டப்படுறாக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்தது இப்ப மிச்சம் 21,000 ரூபா இருக்கு. மொத்தம் 40 தந்த நான். 10 9 போனா 19, மிச்சம் 21,000 ரூபா. அந்த பணத்தொகை யாருண்டா
அந்த பணத்தொகை லண்டன்ல இருக்கிற அண்ணன் எனக்கு ஒரு தொகை பணம் அனுப்பினாரு. அதை பிரிச்சு கொடுத்து வாரேன். அந்த வகையில இந்த குடும்பத்துக்கும் அண்ணன் 21,000 ரூபாய் போயிருக்கு. அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0303. நன்றி அண்ணன், உண்மையிலே நன்றி. லண்டன்ல இருக்கிற அண்ணன் ஒரு தொகை பணம் அனுப்பிட்டு நேம்லாம் சொல்ல தவிர நீங்களே கொடுங்கன்னு சொன்னாங்க பார்த்து, அதுக்கு நன்றி அண்ணன். சரிதான் அக்கா, இப்ப 40,000 தந்திருக்கிறேன். நீங்க பிள்ளைகளை சேர வைங்க. உங்களோட கையிலான இருக்கு, உங்களோட கதையை தானே கேட்பாங்க. சரியா? சந்தோஷமா. இப்ப என்ன சொல்ல போறீங்க உதவி செய்தாக்களுக்கு? இந்த உதவி செய்யறவங்க எங்களுக்கு இந்த பிள்ளைய என்னையோட இல்ல, இந்த பிள்ளைய என்னையோட இல்ல, இந்த பிள்ளைய அந்த 3 வயசு ஆம்பளை பிள்ளைய தான் வச்சுட்டு நான் பாத்துட்டு இருக்கிறேன். இருக்கிறாங்க இப்ப அவங்க இவ வந்து தங்கச்சிட்ட விட்ட ஒரு வீட்டுல விட்டு இருக்கிறீங்க. வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அம்மா வயசு போனவ பார்த்ததுக்கு விலங்கு தானே எப்படியா இருக்காங்கன்னு. அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்ல, எங்களையும் படிக்க வைக்கல. அவங்களோட இதுல இருந்து நம்ம யோசிக்கலாது. அவங்க வயசானவங்களுக்கு நம்ம டக்குன்னு எடுத்தறிஞ்சு கதைக்கவும் இல்லாது. இந்த பிள்ளைகள சூழலை பார்க்கணும். எனக்கு என்ன 4 பிள்ளையும் உண்டா வச்சிருந்து பார்க்கணும் அந்த பிள்ளை ஊட்டிய. அதானக்கா. ஓகே, இப்ப இந்த வீடியோல இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப மதம் எல்லாம் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்க தானே, இப்ப உதவி செய்யறதும் கூட வேற மதம். இப்ப மதத்தை தாண்டி ஒன்றிருக்கு தானே. நம்ம எல்லாம் மனுஷன், நம்ம எல்லாம் தமிழ் பேசுறோம். அதுதான் நானும் தான் பாக்குறேன். இப்ப அதெல்லாம் பார்த்து ஒன்னும் செய்யல. கஷ்டப்படுறாக்கள் எங்க இருந்தாலும் நம்ம உதவி செய்யணும், விளங்கிட்டு தானே. இப்ப நீங்களே பாத்தீங்க. இப்ப நான் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்யறேன். இப்ப இந்த வீடியோ பார்த்து முஸ்லிம் சகோதரிகள் அனுப்பியிருக்கிறாங்க பணம், விளங்கிதானே. அப்ப நல்ல உள்ளங்களுக்கு அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, அதெல்லாம் சரிதானே. இப்ப படிப்புக்கான உதவி தேவை. இப்ப உங்களுக்கு என்ன தேவை முக்கியமா சொன்னீங்க? எனக்கு ஒரு பிள்ளை ஊட்டிய நிம்மதியா வச்சு நிரந்தரமா அந்த பிள்ளைகள படிப்பை கண்காணிக்கணும் தான். பிள்ளை ஊட்டிய செய்தா செய்யல. இப்ப பிள்ளை விட்டு அங்க ஒன்று இஞ்சொன்று இருக்கக்குள்ள இவட அது முக்கியத்துவம். இவனோட பெரிய அழுவ அங்கஞ்ச விடையலாது எனக்கு. அப்ப இவையே எந்த கவன் பார்வைக்கே வச்சிருக்கேன். இப்ப இவங்க 2 பேரும் அங்கஞ்ச இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கி வாழ்றதுக்கு ஒரு சின்ன ஒரு குடிசைன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் நாளையும் சின்ன பிள்ளைய வச்சுட்டு இவங்களோட படிப்பெல்லாம் கண்காணிக்க எனக்கு லேசி. 4 பேருக்கு ஒரே சமன் சாப்பாடு கொடுத்து ஒரே மாதிரி வச்சிருக்கலாம். இது வந்து நீங்க பூ நகர்ல இல்ல தங்க நகர்ல அந்த ஹோட்டல் வேணும்னு சொல்லுங்க. சொந்தமான இடம் இருக்கு. உங்களுக்கு உதவி ஒரு டைம்ல கிடைச்சா உங்களோட சொந்த நிலம் என்று சொல்லி உறுதிப்படுத்தி எல்லாம் காட்ட முடியும் உங்களால. அப்படியே காட்டலாம் தானே. சரி, எங்களுக்கும் அதுதான் விருப்பம். உங்களுக்கு உதவி கிடைக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, வீடியோ போட்டதுக்கு பிறகு யாராச்சும் முன் வருவாங்கண்ணா. இப்ப நீங்க சொல்றீங்க தானே உதவிகள் தேவைண்டு. அப்ப நான் அதை ஏற்படுத்தி தருவேன். உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தும். உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு தங்கச்சி. எனக்கும் மனம் பாதிக்குதுன்னு சொல்லலாம் அவங்களால. என்ன வார்த்தைகள். என்ன 85 எடுக்கிறாங்க ஒவ்வொரு பாடத்துலையும். 2ஆம் பிள்ளையா வராங்க, கிளாஸுக்கு ஒன்றும் போறல. ஓகேங்க, உதவி செய்யுங்க. சரிதானே? அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. என்ன நீங்க அண்ணனை பார்த்துருக்கிறீங்க? யாருக்கு இப்ப சைக்கிள் ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா யாருக்கு தேவை? சைக்கிள் இருக்கு. சரியா தங்கச்சி? சந்தோஷமா, கவலைப்படாதீங்க. என்ன இப்ப நிறைய அண்ணன்மார் அக்கமார் பாப்பாங்க. உதவி கட்டாயமா கிடைக்கும். நம்பிக்கை இருக்க உதவி கிடைக்கும். இப்ப நீங்க தந்ததை வச்சே நம்பிக்கை இருக்கு உதவி கிடைக்கும். ஆனா உங்களை தனக்கு உண்மையிலே பிடிச்சி அந்த பச்சை சொல் என்ன உண்மையிலே நல்ல பதில் எல்லாம் சொன்னீங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியும் தானே, சிலாக்களை பார்க்கக்கூடே தெரியும். சரியா? கவலைப்படக்கூடாது. ஆனா நல்லா சாப்பிடணும் இனிமேல். அதுவும் கவலையா இருந்தது பாருங்களேன். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியா தோற்றம் இல்லாம இருக்கு. ஓகே, நாங்களே சந்தோஷமா இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். திருப்தியா இருக்கும். மேலே இப்ப மட்டக்களப்புல இருந்து நிறைய தூரம் வந்திருக்கிறோம் நாங்க. திருகோணமலை இது போர்டர்ன்னு சொல்லலாம. இப்ப அப்ப நிறைய தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். இப்ப நாங்க அதான் நினைக்கிறேன், இப்ப எவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்தாலும் தூரத்தை பாக்குறல எங்களால இவங்களோட ஒரு கஷ்ட நிலை தீருது தானே, அந்த சந்தோஷமே போதும். ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.